சினிமாங்கிறது வந்து ஷோ டோன்ட் டெல்னு சொல்லுவாங்க. காட்சியை காட்டு, காட்சியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். சோ அந்த கதாபாத்திரம் வழியா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, வியூ பண்ணும்போது நம்மளும் அதோட சேர்ந்து வரும். நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது வெறும் இன்ஃபர்மேஷனா போகுது. அது இல்லாம படம் பண்ண முடியாது. சில சமயம் இன்ஃபர்மேஷன் சொல்லணும், பட் முடிஞ்ச வரை வந்து கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதோட நம்மளும் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா இட் இஸ் மோர் எஃபெக்டிவ். சில பேர் ரொம்ப நல்லா வாய்ஸ் ஓவரோட பண்ணுவாங்க. வெற்றி பண்றாரு, வெரி குட். ஒரு ஹோல் கதையை வந்து வாய்ஸ் ஓவர் வச்சு கிளீனா பிளெண்ட் பண்ணி பெரிய இதை கொண்டு வந்துடுறாரு. இல்ல அது வந்து கன்வின்சிங்கா கொண்டு வருவோமா, கேரக்டர்ஸ் நல்லா வராங்களா, பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அது என்ஹான்ஸ் பண்றதா, யதார்த்தமா இருக்கா, அதுதான் முக்கியம். சில சமயம் வந்து அந்த கேரக்டரோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதும்போது அந்த கேரக்டர் பேசுற ஒரு மீட்டர் கிடைக்காது, வாய்ஸ் கிடைக்காது. அதுக்கு தேடி அது ஒண்ணு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பர்சன் இப்படி பேசலாம், அப்ப வந்து நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரைசேஷன் வெளில வரும். அப்படின்னா அது ஒண்ணு கிடைச்சதுன்னா அதுல இருந்து அது தொடர்ச்சியா வந்துடும். பட் அது வரைக்கும் நம்ம அதை தேடணும். இப்ப நான் புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போறேன்னா இதுதான் கேரக்டர்னா அந்த கேரக்டரோட ஃபர்ஸ்ட் சீன் என்ன எழுதுவோம், என்ன மாதிரி பேசுவாரு, அவர் எந்த ரேஞ்ச்ல இருப்பாரு, பிலோசாபிக்கலா இருப்பாரா, இல்லாட்டி லாஜிக்கலா இருப்பாரா, இல்லாட்டி சர்காஸ்டிக்கா இருப்பாரா, அந்த மீட்டர் கரெக்டா பிடிச்சிட்டோம்னா தென் இட் இஸ் ஈஸியா.